ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை. திருப்பாவை பாசுரம் 20. இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல், முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய், செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய், செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை, உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். 33 கோடி தேவர்க்கு முற்பட்டு சென்று அவர்தம் நடுக்கத்தை தீர்க்கும் பெருமையினே துயிலெழுக, செப்பம் திரள் பகைவரை அழிக்கும் மேன்மை இவற்றை உடையவனே துயிலெழுக, நப்பின்னைக்கு நங்காய் நப்பின்னை நங்காய் விசிறியும் கண்ணாடியும் தந்து அனுப்பி எம்மை நீராட்ட அனுப்புவாயாக. இந்த பாடலினுடைய உட்கருத்தை நாம் ஆழமாக தெரிந்து கொள்ளலாம். 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கக்கூடிய கலியுக தெய்வமே நீ எழுவாயாக. நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக. பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச் செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே, லட்சுமிக்கு நிகரானவளே துயில் எழுவாயாக. எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து, எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள் மழையில் நனையச் செய்வாயாக என்று இந்த பெண்களெல்லாம், மார்கழி பெண்களெல்லாம் துயில் எழுப்ப வேண்டிக் கொள்கிறார்கள் நப்பின்னை பிராட்டியிடம். அதாவது நீராடுதலே பாவை நோன்பினுடைய அடிப்படை அல்லவா? அதற்கு கண்ணனிடம் பறை கேட்பதாக முன்பு அந்த பாடல்களிலெல்லாம் கேட்டோம் அல்லவா? அவ்விழாவிற்கு பறை கேட்பதோடு உக்கம் என்றால் விசிறி, தட்டொளி என்றால் கண்ணாடி இவற்றையும் பெற விழைகின்றனர் என்பதாகும். அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே என்றால் செப்பம் உடையாய் திரள் உடையாய் விமலா, இவை இறைவனை பற்றிய விழிகளாக இங்கே காட்டப்படுகிறது. கண்ணனின் திருக்குணங்களையும் நப்பின்னையின் அழகையும் இந்த பாடலில் வர்ணிக்கிறார்கள். ஆயர்குல பெண்கள் கண்ணன் கடவுள், அவள் எல்லோருக்கும் பொதுவானவன், அவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள். உக்கமும் தட்டொளியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள் என்றால், விசிறினால் காற்று வரும், வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்து நாம் வேண்டும் என்பது இந்த கருத்து. கண்ணாடி உருவத்தை காட்டும், ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டி கொள்ளாது. அதுபோலத்தான் வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் இருக்கிறது. இந்த உடல் என்பது ஒரு வாடகை வீடு. இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது. இந்த உடல் ஒரு வாடகை வீடு, இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் நாம் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறைபொருளுக்கு ஈடேது?
முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவேவு துயிலெழாய். உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ எம்பாவாய். நன்றி, வணக்கம்.